பரந்த தேனி சூழல் போல் அழியா ஒழுக்கம் அமைந்திருந்தால் அவரை உலகே தொழுதிடுமே. பணம் இருந்தால் மட்டும் ஒருவன் உயர்ந்து விட முடியாது. ஒழுக்கம் இருந்தால் மட்டும் போலும் எவனும் தாழ்ந்து விட முடியாது. ஒழுக்கத்தை போற்றி பின்பற்றி வாழ்ந்தவர்கள் உலக மகான்களாக உயர்ந்துள்ளார்கள். வள்ளலார், புத்தர், இயேசு பெருமாள், நபிகள் நாயகம் என அனைவரும் ஒழுக்கம் தன் உயிரினும் மேலாக கருதியவர்கள் தான். புத்தரின் கொல்லாமை நெறி வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார், தன்னை சிலுவையில் அறிந்த வறிய மண்ணுக்கு மாறி இறைவனிடம் வேண்டிய இயேசு பெருமாள், தன் மீது குப்பையை கொட்டிய பெண்மணியின் உயிர் காத்த நபிகள் நாயகம், அளவில்லா துன்பத்தை அடைந்த போதும் ஒரு போதும் பொய்யரிக்க மாட்டேன் என இறைவனிடம் வேண்டிய அளவில்லா துன்பத்தை அடைந்த போதும் ஒரு போதும் பொய்யரிக்க மாட்டேன் என மறுத்த ஹரிச்சந்திரன் போன்றவர்கள் ஒழுக்கத்தினால் உயர்ந்த சான்றோர்கள் ஆவர். சினம், பொறாமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல், கொடிய சொற்களை பேசுதல் ஆகிய 4 நீக்கி ஒழுக்கம் வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர். மனிதனுக்கு பகுத்தறிவு என்று இறைவன் 6வது அறிவை கொடுப்பதற்கு காரணம் அவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான். உள்ளத்தாலும் தூய்மையாக நடந்து கொள்வது ஒழுக்கமாகும். மனிதனாக வாழ்க்கை வாழ வைப்பது ஒழுக்கம். அந்த மனிதனையே தெய்வ நிலைக்கு உயர்த்துவது ஒழுக்கம். தமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலே பிற்காலத்திலே எண்ணம், சொல், செயல் இவற்றால் எந்த தீங்கும் நினைக்காததே உண்மையான ஒழுக்கமாகும். அறிவார் அனைவருக்கும் நன்றி கூறி வெற்றி மட்டுமே நினைக்காது, தோல்வில்லா வழியை நினைக்காது. முயற்சி என்ற விதை விதைத்துக் கொண்டே இருக்கும். வளர்ந்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். தமிழனால் பிறந்தது ஒரு வரம், முடிவில் வணங்குவதே தமிழின் அறம். வழியை முடிப்பதே ஒழுக்கம், அதுவே என்றும் என் பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி